வணக்கம், நான் உங்கள் கடைசி விவசாயின் மகன். 1000 சேலஞ்சில் இன்னைக்கு டே 9. இன்னைக்கு எங்கே வந்திருக்க பார்த்தோம்னா அங்காத்தம்மாவோட கடலைக்காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடலைக்காட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அம்மா சொல்ல போறாங்க. அதுக்கான தீர்வை நம்ம தர போறோம். அம்மா சொல்லுங்கம்மா, அந்த கடலைக்காட்டில் என்ன பிரச்சனை முதல்ல வருது? செடி மஞ்சளா வருதுங்களா? கவலையே படாதீங்கம்மா, அந்த மஞ்சளா வருது நுண்ணூட்ட சத்து தான். அந்த நுண்ணூட்ட சத்தை மேலே தெளிச்சு விட்டாலே போதுங்கம்மா, நல்ல முறையில் பச்சையம் கட்டிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விழுது வந்து நல்ல காய் வரும். வேற என்ன பிரச்சனைமா இருக்கு? புழு அதிகமா இருக்கு. அம்மா நீங்க கவலையே படாதீங்க, புழுக்கு வந்து இயற்கை முறையில கண்ட்ரோல் இருக்குங்கம்மா. IPM சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த உழவு ஓட்டம் நம்ம காய் நம்ம நடுறதுக்கு முன்னாடி உழவு ஓட்டும் போது நல்லா உழவு ஓட்டி காய போட்டோம்னா, அந்த வெயில் கோடை காலத்துல என்ன பண்ணணும்னா அதுல உள்ள முட்டைகள்லாம் ஃபர்ஸ்ட் சாகுங்க. அது ஒரு முறைங்களா. இன்னொன்று வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த படைப்புழு, சிவப்பு கம்பளி புழு வந்து கடலைக்காட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா வருங்க. அந்த சிவப்பு கம்பளி புழு என்னன்னா அகழி மாதிரி சுத்தி நம்ம இப்ப தோட்டம் போறோம்னா அதை சுத்தி அகழி மாதிரி குழி தோண்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மூலியமாவும் நல்ல கண்ட்ரோல். இதையும் தாண்டி புழு வந்துருச்சுன்னா இயற்கை முறையில ஒரு பூஞ்சானை இருக்குமா, நொமூரா ராலின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானை இருக்கு. அதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம்னு கலந்து மேல தெளிச்சு விட்டாத போலும் புழு கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிருங்கம்மா. பார்த்து தீர்வெல்லாம் கொடுத்தாச்சு, அதுவும் இயற்கை முறையிலே கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? சந்தோஷங்களா? ரொம்ப சந்தோஷங்களா? ஃபார்மர் ஹாப்பிங்க, நம்மளுக்கு ஹாப்பிங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விவசாயிகளுக்காண்டி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணு.